வணக்கம். ஆரோக்கியமான உணவு, சுவையான மூலிகை, நீடித்த வாழ்க்கை, இதுதான் இந்த நிகழ்ச்சியோட முக்கிய நோக்கம். இந்த வார நிகழ்ச்சி நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பெண்களுக்கான நோய்களுக்கு என்னென்ன மருத்துவ முறைகள், என்னென்ன மருத்துவ முறையில என்னென்ன மருந்து மூலமா, சின்ன சின்ன எளிதான மருந்து மூலமா பெண்களுக்கான நோய்கள்ல இருந்து அவங்களால பாதுகாக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். நம்ம நிறைய நிகழ்ச்சியில நிறைய பெண்களுக்கான நோய்களை பத்தி நம்ம பார்த்திருக்கோம். இந்த வார நிகழ்ச்சி நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, என்னோட அனுபவத்துல ஒரு 20 வருடத்துக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா 10ல் 2 பெண்கள் மட்டும்தான் அந்த மாதவிடாய் பிரச்சனையில பாதிக்கப்பட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ கடந்த ஒரு 10 வருடங்களா பார்த்தீங்கன்னா 10ல் 5 பெண்கள், 10 பெண்கள் வராங்க, 5 பெண்கள் மாதவிடாய் சம்பந்தப்பட்ட நோய்களை தான் வந்துட்டு இருக்காங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா அந்த PCOD நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, பாலிசிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரோம். அதாவது கருமுட்டை உருவாகிற இடத்துல என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த கருமுட்டை வெளியே வர விடாம சின்ன சின்ன நீர்க்கட்டிகள் உருவாயிரும். அது ஒண்ணு. இரண்டாவது, மாதவிடாய் வருவதற்கு முன்பான அந்த ப்ரீ மென்ஸ்ட்ருவல் டென்ஷன் அப்படின்னு ஒரு சிண்ட்ரோம் இருக்கு. இது என்ன கேட்டீங்கன்னா, வரதுக்கு முன்பாக பெண்களுக்கு டென்ஷன் அதிகமா காணப்படும், அடிவேர் வீங்கி காணப்படும், அடிவேர் வலி அதிகமா காணப்படும், தூரமே வராம அப்படியே இருக்கும், 2 நாள் 3 நாள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இவங்களுக்கு என்னென்ன மருத்துவ முறை இருக்கு, என்னென்ன மருந்து முறையா எளிதான முறையில் அதை குணப்படுத்த முடியும் அப்படிங்கிற நிகழ்ச்சி நம்ம பார்க்கலாம். முக்கியமாக நம்ம இந்த PCOD பத்தி பார்க்கலாம். PCOD என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இந்த கருமுட்டையை வர விடாம தடுக்கக்கூடிய சிறு சிறு கட்டிகள். இந்த கருமுட்டை வர விடாம தடுக்கிறதுனால என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு தூரம் வராது, பெண்களுக்கு வெயிட் ரொம்ப அதிகமா காணப்படுவாங்க. இதோட சேர்த்து தைராய்டு ப்ராப்ளம் சேர்ந்து காணப்படும். எப்படி ஒரு சிஸ்டர்ஸ் மாதிரி பீரியட் இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும், வயிறு வலி அதிகமா காணப்படும், பீரியடே வராம இருக்கும், மாதவிடாயே வராம இருக்கும், அதோட சேர்த்து தைராய்டு பிரச்சனை சேர்ந்து காணப்படும். இவங்க என்ன பண்ணுவாங்க, நவீன மருத்துவத்துறையில இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்தது அப்படின்னா உடனே ஸ்கேன் பண்ணுவாங்க. அவங்க கருமுட்டையில வலது இடது 2 பக்கம் உண்டு, ரைட் சைட்லயும் ஒரு ஓவரி உண்டு, லெஃப்ட் சைட்லயும் ஒரு ஓவரி உண்டு. 2 இடத்துலயும் ஒவ்வொரு ஓவரிலையும் எத்தனை கட்டி இருக்குன்னு எண்ணுவாங்க. எண்ணிட்டு உங்களுக்கு 5 சிஸ்ட் இருக்கு, 6 சிஸ்ட் இருக்குன்னு உடனே சர்ஜரி பண்ணணும் அப்படிம்பாங்க. சர்ஜரி பண்ணுனா கூட சர்ஜரி பண்ண உடனே எண்ணி 3 மாதத்துல அந்த எந்த இடத்துல சர்ஜரி பண்ணாங்களோ அதே இடத்துல ஒரு சிஸ்ட் எடுத்தாங்கன்னா 2 சிஸ்ட் வரும், 2 சிஸ்ட் எடுத்தாங்கன்னா 4 சிஸ்ட் வரும். இதுதான் இப்போதைக்கு நேச்சுரா நடந்துட்டு இருக்கு. இது எடுத்ததுக்கு அப்புறம் என்ன கேட்டா, பெண்களுக்கு அதிகமான ப்ளீடிங் அதிகமா இருக்கும், வெயிட் ரொம்ப அதிகமாயிருவாங்க, அவங்க பிரச்சனைகள்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும். மேரேஜுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கரு உருவாகிறதுலே பிரச்சனை உருவாகும். ஸோ இந்த மாதிரி முறைகள் இல்லாம நம்முடைய இயற்கை மருத்துவத்திலேயே, நம்முடைய பாரம்பரிய உணவு முறையில, நம்ம நாட்டிலே விளையக்கூடிய மூலிகையிலிருந்து சின்ன சின்ன மூலிகை மருந்தை பத்தி அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அந்த மருத்துவத்தை அவங்க எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா, இந்த மாதிரி இந்த பாலிசிஸ்டிக் ஓவரி இதுக்கும், அதே போல அந்த அமினோரே என்று சொல்லக்கூடிய மாதவிடாய் வராம தடுக்கக்கூடிய இந்த பிரச்சனைக்கும், ப்ரீ மென்ஸ்ட்ருவல் டென்ஷன் என்று சொல்லக்கூடிய மாதவிடாய் வரதற்கு முன்பாக வரக்கூடிய அந்த வயிறு வலி, அந்த அதிகமான தலைவலி, இந்த பிரச்சனைக்கு ஒரு மிக சிறந்த மருந்தா நீங்க நம்ம பார்க்கக்கூடிய அந்த கோரைக்கிழங்கு மலைவேம்பு கஷாயம். கோரைக்கிழங்கு நம்ம நிறைய பார்த்துருக்கிறோம். இந்த கோரைக்கிழங்குல உள்ள ஒரு முக்கியமான ஒரு அக்கோரின் அப்படிங்கிற ஒரு ஆல்கலாய்டு நம்முடைய உடம்புல உள்ள பெண்கள், முக்கியமா பெண்கள் உடம்புல உள்ள அந்த ஹார்மோன்ஸை இம்பேலன்ஸை பேலன்ஸ் பண்ணக்கூடிய சக்தி ரொம்ப அதிகமா காணப்படுது. கோரைக்கிழங்கு பெண்கள் ஒவ்வொருடைய வீட்டிலும் இருக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு மூலிகை. ஸோ இந்த கோரைக்கிழங்கை வச்சு, மலைவேம்பு வச்சு எப்படி ஒரு கஷாயம் ரெடி பண்ணி நம்ம சாப்பிட முடியும், இதனால அவங்களுடைய இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்து எப்படி வெளிப்பட முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கோரைக்கிழங்கு மலைவேம்பு டிகாஷன் செய்ய தேவையான பொருட்கள்: கோரைக்கிழங்கு, காய்ந்த மலைவேம்பு. எல்லா பெண்கள் இருக்கக்கூடிய வீடுகளில், அதாவது 12 வயதுக்கு மேல 55 வயது வரை கூட எல்லா பெண்களுடைய வீட்டிலும் இருக்க வேண்டிய மிக முக்கியமான மூலிகைகள் இந்த கோரைக்கிழங்கு மலைவேம்பும். பெண்கள் வீட்டில் இப்போ லிப்ஸ்டிக் கட்டாயம் இருக்கும், பவுடர், மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கு. அது இருக்கோ இல்லையோ இந்த கோரைக்கிழங்கு மலைவேம்பு இருக்கணும்னு நான் என்கிட்ட வர எல்லாத்துக்குமே நான் அதை சொல்றது உண்டு. ஸோ இதை தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கணுக்காக தான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம அதை சொல்லிட்டு இருக்கோம். இந்த கோரைக்கிழங்குல ஏற்கனவே நம்ம கோரைக்கிழங்குல டெங்கு ஃபீவருக்கு ஒரு மிக சிறந்த மருந்து நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. இது நல்ல ஆன்டி வைரல் ஆக்ஷன் அதிகமா இருக்கு. அதனால இது மிக சிறந்த டெங்கு ஃபீவர், வைரல் சம்பந்தப்பட்ட எல்லா நோய்களுக்கும் மிக சிறந்த மருந்து கோரைக்கிழங்கு. அதே போல இந்த கோரைக்கிழங்கு எந்த அளவுக்கு ஆன்டி வைரலாகவும் இருக்கோ அதே அளவு இது யூட்ரஸ்லயும் இதனுடைய ஆக்ஷன் மிக அதிகமா இருக்கு. இதனுடைய பொட்டானிக்கல் நேம் அக்கோரஸ் கலாமஸ். இதில் உள்ள அந்த அக்கோரின் ஆல்கலாய்டு ஏ அப்படிங்கிறது நம்முடைய உடம்புல உள்ள அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்ல பேலன்ஸ் பண்ணும். எப்பவுமே பாருங்க, அந்த ஈஸ்ட்ரோஜன்ங்கிற ஹார்மோன், ப்ரொஜெஸ்ட்ரான், 2 ஹார்மோன்ஸ் தான் பெண்களுடைய உடம்புல அதிகமா இருக்கும். இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அதிகமா இருக்கும் போது தான் அவங்களுக்கு அந்த மாதவிடாய் ஆறது எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் குறையும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த ப்ரொஜெஸ்ட்ரான்ங்கிற ஹார்மோன் அதிகமாயிரும். அப்போ தான் அந்த பீரியட்ஸ் நிற்கக்கூடிய ஸ்டேஜ் ஆயிருது இல்லையா. இதுதான் இயற்கையாகவே ரெகுலரா ஆகிட்டு இருக்கும். இதுல மாற்றம் ஏற்படும் போது அந்த இம்பேலன்ஸ் ஃபார்ம் ஆயிருது. இந்த இம்பேலன்ஸை பேலன்ஸ் பண்றதுக்கு எந்த ஒரு மருத்துவ முறையிலையும் மருந்து கிடையாது, நம்முடைய இந்திய மருத்துவ முறையை தவிர.
இதில் உள்ள இந்த மூலிகைகள் மட்டும்தான் இந்த இம்பேலன்ஸையை இயற்கை முறையில் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லாமல் 100% குணப்படுத்த முடியும். குணமாக்கிட்டு நாங்கள் இருக்கிறோம். அதனால தான் நான் இதை இவ்வளோ ப்ரெஸ் பண்ணி நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த கோரைக்கிழங்குல நீங்கள் வந்து இதை நீங்கள் வேக வைத்து தண்ணியாக சாப்பிட்டாலும் சரி, இதை பவுடர் பண்ணி நீங்கள் தூரம் வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால் நீங்கள் சாப்பிட்டு வந்தாலும் சரி, எந்த யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையாலும் சரி தான். உங்களுக்கு வெள்ளை பெற்றது இருக்கா, உங்களுக்கு பிசிஓடி அதிகமாக காணப்படுதா, உங்களுக்கு பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாலே வரக்கூடிய அந்த டென்ஷன் அதிகமாக காணப்படுதா, இல்லை தூரம் அதிகமாக போயிட்டே இருக்குதா, இல்லை பீரியடே வரலையா, அந்த அமினோரியா, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு ஒரு மிக சிறந்த மருந்து கோரைக்கிழங்கு மலைவேம்பும். அதே போல் மலைவேம்பு பற்றி நான் சொல்லணும். மலைவேம்பு வந்து முக்கியமாக வந்து சித்தர்கள் சொன்னதுபடி என்ன பார்த்தீங்கன்னா, மலைவேம்பு வந்து மலட்டு புழுக்களை வந்து சரிப்படுத்தி நல்ல ஒரு கற்பம் தரிக்கக்கூடிய ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான ஒரு கரு உருவாகிறதுக்கு மலைவேம்பு வந்து ஒரு மிக சிறந்த மருந்து. வேம்புல வந்து நிலவேம்பு இருக்கு, மலைவேம்பு இருக்கு, சர்க்கரை வேம்பு இருக்கு. எல்லாமே நம்ம ஒவ்வொரு எபிசோட் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த வாரத்தில் நம்ம மலைவேம்பை நான் எடுத்துருக்கிறேன். பெண்களுக்கான ஒரு சிறந்த மருந்து இதுதான். இந்த மலைவேம்பை வந்து நல்லா கொதிக்க வச்சு, இந்த காஞ்ச மலைவேம்பு உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடச்சா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கலாம். அது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மலைவேம்பை நல்லா கொதிக்க வச்சு இதனுடைய நல்ல இந்த எக்ஸ்ட்ராக்ட்லாம் வடியும் போது இந்த கோரைக்கிழங்கை வந்து நம்ம இப்படியே போட்டோம் அப்படின்னா இது வந்து வேகிறது ரொம்ப டைம் ஆகும். இதில் உள்ள ஆல்கலைடு சீக்கிரமாக அவங்களுக்கு கிடைக்காது. அதனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, இந்த கோரைக்கிழங்கு வந்து பவுடர் பண்ணி நான் இதை வச்சிருக்கிறேன். இதை நல்ல மலைவேம்பை நல்லா கொதிக்க வச்சு இந்த கோரைக்கிழங்கு பவுடரை அதில் போட்டு நம்ம ஃபில்டர் பண்ணி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு மிக சிறந்த டானிக். எல்லா பெண்களுக்கும் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட நோய்கள் இருந்தால் இனி பெண்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இதுக்காக நீங்கள் வந்து கைனகாலஜிஸ்ட்டை போய் பிசிஓடிக்கு அதை சர்ஜரி பண்ணவா, இல்லை வெயிட் கெயின் அதிகமாக இருக்க என்ன பண்ணுறது, திருமணமான பெண்களை பற்றி நம்ம பேசி ஆகணும். திருமணமான பெண்களுக்கும் கர்ப்பமே தரிக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு மிக சிறந்த மருந்து இது. இதை நீங்கள் சாப்பிட்டு வாங்க. சீக்கிரத்திலேயே ஒரு கற்பம் தரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிரும். நல்ல கரு உருவாகும். கர்ப்பப்பையோட நல்ல வளர்ச்சி நல்லா இருக்கும். கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட எல்லா நோய்களும் குணமாக்குற சக்தி இதுக்கு இருக்கு. ஸோ இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ நான் இதில் வந்து மலைவேம்போட காய்ந்த இலைகள், அந்த காம்பு எல்லாம் கலந்து நான் எடுத்துருக்கிறேன். ஸோ நீங்கள் இலையாக அதிகமாக கிடைச்சிற டைமில் நீங்கள் இலையும் அதோடைய காம்பையும் சேர்ந்து காய வச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 100 கிராம் மலைவேம்போட மலைவேம்பு காஞ்ச மலைவேம்பும் அதன் இலையும் கலந்து நான் இதை போட்டிருக்கேன். இது கூட ஒரு 100 ml தண்ணீர் நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ இதை நல்லா கொதிக்க வைங்க. இது நல்லா கொதிக்க வச்ச உடனே இது நல்லா இந்த எக்ஸ்ட்ராக்ட் எல்லாம் கலந்து வந்து நிறம் நல்லா மாறி இருக்கும்போது நம்ம கோரைக்கிழங்கு பவுடர் நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிடுறோம். இதை நீங்கள் சாப்பிட்டு வரலாம். எப்படி செய்யலாம்? இது நல்லா பாயில் ஆகட்டும். இது ஒரு 10 to 20 minutes நல்லா பாயில் ஆகணும். பாயில் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த எக்ஸ்ட்ராக்ட் வடியும். இது எப்போ சாப்பிடணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு முக்கியமாக சொல்லி ஆகணும். இப்போ உங்களுடைய தூரமான நாட்கள் உங்களுக்கு ஒரு உதாரணமாக 10th அன்னைக்கு உங்களுக்கு பீரியட்ஸ் வரும் அப்படின்னு பெண்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 5th அன்னைக்கு நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சோம். 5ஆம் தேதியிலேருந்து நீங்கள் இதை சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். அதே போல் நீங்கள் அந்த தூரமான நாட்கள் முடிஞ்சோன்னா நீங்கள் இதை ஸ்டாப் பண்ணிடலாம். கன்டினியூ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல் அடுத்த மாதம் நீங்கள் இப்படி சாப்பிட்டு வரலாம். இந்த மாதிரி ஒரு வாரத்துக்கு முன்பாக நீங்கள் இதை சாப்பிட்டு வாங்க. தூரம் முடிஞ்சதுக்கு பிறகு சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம பாருங்க, அந்த கலர் நல்லா மாறிட்டு இந்த எந்த ஒரு ஹெர்பல்ஸ்லையுமே இந்த கலர் மாறுறது தான் நமக்கு வந்து என்னன்னா அந்த ஆர்கலைட்ஸ் எல்லாம் வந்துட்டு அப்படிங்கிற ஒரு ஐடென்டிஃபிகேஷன் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதில் உள்ள அந்த அக்கோரின் ஏ அப்படிங்கிற ஆர்கலைட் வந்து இதில் வந்துட்டு இது வரப்போய் தான் இதில் வந்து என்ன தான் அந்த கலர் மாறி இருக்கு. அதே போல் இல்லை டேனின் அதிகமாக காணப்படுது. அந்த யூஜின் அப்படிங்கிற ஆர்கலைட் இருக்கு. இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லி ஆகணும். யூஜிங்கிற ஆர்கலைட் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, சில பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக முடி வளரும் பார்த்துருக்கீங்களா? அது இர்ரெகுலர் பீரியட்ஸு, அதே போல் இம்பேலன்ஸ், ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கவங்களுக்கு தான் அந்த தேவையில்லாத முடி அதிகமாக காணப்படும். ஃபேஸ்ல அதிகமாக காணப்படும். இதே மாதிரி மீசில் அதிகமாக காணப்படும், தாடியில் அதிகமாக காணப்படும். இது தேவையில்லாத முடி எந்தெந்த பெண்களுக்குலாம் இருக்கும் அவங்க எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கும், இர்ரெகுலர் பீரியட்ஸ், கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட நோய்கள் கட்டாயம் இருக்கும். இவங்களுக்கு வந்து நீங்கள் நவீன மருத்துவத்தில் உங்களுக்கு வந்து ஸ்டீராய்ட்ஸ் இல்லைன்னா ஹார்மோன்ஸே எக்ஸ்ட்ரா வெளிலேருந்து கொடுத்துட்டு இருப்பாங்க. ஏற்கனவே உடம்புல இர்ரெகுலரான ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸ், இதில் நம்ம தேவையில்லாமல் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஹார்மோன்ஸை கொடுக்கும்போது இம்பேலன்ஸ் இன்னும் அதிகமான ஒரு இம்பேலன்ஸை ஃபார்ம் ஆயிரும். ஸோ இம்பேலன்ஸை பேலன்ஸ் ஆகணும், அதுதான் நம்முடைய நோக்கம். அதுக்கு ஒரு மிக சிறந்த மருந்து வந்து இந்த மலைவேம்பு கோரைக்கிழங்கு கஷாயம் தான். ஸோ இது அந்த யூஜின் அப்படிங்கிற ஒரு ஆல்கலாய்டு தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சு அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸை பேலன்ஸ் பண்ணி விட்டுரும். ஸோ தேவையான ஈஸ்ட்ரோஜன் செக்ரெட் ஆக ஆரம்பிக்கும், ப்ரொஜெஸ்டரான் குறைவாக ஆரம்பிக்கும். அப்போ சீக்கிரமாக உங்களுக்கு வந்து அந்த ரெகுலர் எல்லாமே இர்ரெகுலர் ரெகுலர் ஆக ஆரம்பிச்சிடும்.
ஸோ இது நான் கலர் நல்லா மாறிட்டு, ஸோ இது 20 மினிட்ஸ் ஆகும். இது மாதிரி நல்லா வேக வச்சு இதை எடுத்துக்கோங்க. நல்லா லோ ஃப்ளேமில் இப்படி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆல்கலாய்டு நிறைஞ்ச ஒரு டிகாஷன் கிடச்சிரும். இது கூட நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இந்த கோரைக்கிழங்கோட பவுடர் போட போகிறோம். ஸோ நீங்கள் வந்து எப்போவுமே கோரைக்கிழங்கு வாங்கி ஒரு பவுடர் பண்ணி வீட்டில் வச்சுக்கோங்க. எல்லா பெண்களுமே வீட்டில் வச்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு மருந்து. இப்போ இதில் 100 ml தண்ணீர் விட்டு நம்ம டிகாஷன் எடுத்துருக்கோம். இல்லை ஒரு 75 ml இல்லை 50 ml வாட்டர் இதில் இருக்கும். இது கூட நம்ம வந்து ஒரு பெண்ணுக்கு ஒரு 10 கிராம் அளவு நம்ம கோரைக்கிழங்கு பவுடரை ஆட் பண்ணுறோம். கோரைக்கிழங்கு பவுடரை ஆட் பண்ணி ரொம்ப நேரம் பாயில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 2 மினிட்ஸ் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு கோரைக்கிழங்கு பவுடரோட கலந்து அந்த மலைவேம்பு எக்ஸ்ட்ராக்ட் ரெடி ஆகிட்டு, இதை நம்ம அப்படியே ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு, நான் சொன்ன மாதிரி தூரம் வர்றதுக்கு 5 நாட்கள் முன்பாக நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா எல்லா நவீன மருத்துவங்களும் எல்லா நவீன மருத்துவம் மட்டும் இல்லை, எந்த கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட எந்த நோய்களுக்குமே நம்ம மருந்து கொடுக்கும்போது அந்த சைக்கிள் ஆரம்பிக்கிறதுக்கு 1 வாரத்துக்கு முன்பாக தான் மருந்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இது எல்லா பெண்களுக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். நம்முடைய ஹெர்பல் மெடிசனும் அதே மாதிரி தான், அதை விட அதிகமாகவும் வேலை செய்யும். இப்போ வந்து இதுக்கு ஈக்குவல் வந்து எந்த ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு ஹார்மோன்ஸோ இல்லைனா ஒரு ஸ்டீராய்டோ மாத்திரையே கிடையாது. அதை விட எந்த ஒரு பக்க விளைவும் இல்லாமல் அதே நேரத்தில் ரெகுலர் ஆகக்கூடிய இம்பேலன்ஸை பேலன்ஸ் ஆகக்கூடிய ஒரு மிக சிறந்த மருந்து. இதை நீங்கள் அப்படியே வச்சுருங்க. உடனே இதை ஃபில்டர் பண்ண வேண்டாம். ஒரு அப்படியே ஆறட்டும். ஆறும்போது தான் இதில் உள்ள எல்லா எக்ஸ்ட்ராக்டும் தேவையானது எல்லாமே இதில் வர ஆரம்பிச்சிடும். அந்த ஆல்கலாய்ட்ஸ் எல்லாமே டேனினு, யூஜினு, அப்புறம் அதில் உள்ள அக்கோரின் ஏ அப்படிங்கிற ஆல்கலாய்டு எல்லாமே தண்ணியில் வர ஆரம்பிச்சிடும். இது வந்து நல்ல ஒரு கசப்பு சுவையாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் இது கூட இதை சர்க்கரையை எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். அந்த கசப்பு சுவையோடு அவங்க சாப்பிடணும். ஏன்னா வந்து எப்போவுமே வந்து இந்த கசப்பு சுவை அனைத்துமே வந்து ரொம்ப கர்ப்பப்பைக்கு ரொம்ப மிக சிறந்த மருந்து. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த காலத்தில் வந்து கருவே தரிக்கல அப்படின்னா அரச மரத்தை சுற்றி வந்து அடிவேற தொட்டு பார்த்தா கன்சீவ் ஆகும் அப்படிங்கிறாங்க இல்லையா. அந்த அரச மரத்தில் உள்ள சுவையும் வந்து அதே துவர்ப்பு சுவை தான். அந்த அரச மரத்தில் உள்ள எக்ஸ்ட்ராக்ட், அரசியல் உள்ள எக்ஸ்ட்ராக்ட் ஒரு மிக சிறந்த கர்ப்பப்பை குணமாக்கக்கூடிய ஒரு மருந்து தான். வரும் எபிசோட்ல ஒரு நாள் அந்த அரச மரத்தில் உள்ள லீவ்ஸ் என்னென்ன வேலை செய்யுது அதே நம்ம பார்க்கலாம். ஸோ இது அப்படியே ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் இதை நீங்கள் ஃபில்டர் பண்ணி இதை நீங்கள் சாப்பிட்டு வாங்க. ஒரு மிக சிறந்த ஒரு நிவாரணி, பெண்களுக்கான கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு ஒரு மிக சிறந்த மருந்து. கோரைக்கிழங்கு மலைவேம்பு டிகாஷன் எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. எளிதான 2 மூலிகைகள் தான். இந்த 2 மூலிகைகளுமே பெண்களுக்கான கடவுளால் உருவாக்கப்பட்ட ஒரு மூலிகைன்னு சொல்ல முடியனால, ஸோ கோரைக்கிழங்கு மலைவேம்பு மிக எளிதான ஒரு முறையில் ஒவ்வொரு மாதமும் இந்த மாதிரி பிரச்சனைகளை பாதிக்கப்படக்கூடிய பெண்கள் இதை சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக இயற்கை முறையிலே நம்மளால ஒரு தீர்வு காண முடியும். எந்த ஒரு வேதியியல் கலப்பெல்லாம், எந்த ஒரு செயற்கையான மருந்து எடுக்காம இயற்கை முறையிலேயே இந்த மாதிரி நீங்க சாப்பிட்டு வாங்க. நிச்சயமாக பெண்களால ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்க முடியும். நன்றி, வணக்கம்.